எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 224வது வீடியோ. இதுக்கு முந்தின 2 வீடியோஸில் சத்குருவுக்கு முக்தி கிடச்சது, என்லைட்டன்மெண்ட் கிடச்சது எப்படி, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் சமாதியில் இருந்தார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் சத்குரு. அதாவது இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இனிமேல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேறொரு கண்ணோட்டத்தில். அதாவது 1982 அவர்களோட 25வது வயசில் சாமுண்டி ஹில்ஸில் என்லைட்டன்மெண்ட் கிடச்சிது. ஒரு நாள் மத்தியானம் அது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் நிறைய யோசிக்கிறார். நான் 13 வயசில் யோகா கற்றுக்கிட்டேன், ஒரு நாள் விடாமல் எனக்கு யோகா செய்ய தோணுச்சு, ஒரு நாள் விடாமல் யோகாசனா, பிராணாயாமா, வேறு மற்ற சாதனைகள், மெடிடேஷன், தியானம் எல்லாம் எனக்கு கைகூடி வந்தது. 12 வருஷமாக, கடந்த 12 வருஷமாக நான் ரெகுலராக இருந்ததுனால தான் இந்த என்லைட்டன்மெண்ட்ங்கிற அனுபவம் எனக்கு கிடச்சிருக்குமோ, அதனால தான் அப்படின்னு அவர் உறுதியாக நம்புகிறார். அதோடு கூட நான் வேறொரு விஷயமும் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். அதாவது இந்த 13 வருஷம் வெறுமனே யோகாசனாஸு பிராணாயாமா செஞ்சால் மட்டும் போகாது, முன் ஜென்மத்தில் எல்லாம் அவர் அதெல்லாம் பண்ணியிருக்கார். அப்போது அதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டுக்கலவையாக இந்த ஜென்மத்தில் அவருக்கு 25 வயசுலேயே முக்தி கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கு, முக்தி கிடச்சிருக்கு. அதாவது நம்ம ஒவ்வொரு வருஷமும் பணம் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆர்டியில், கடைசியில் சேரும்போது பெரிய ஒரு தொகையாக வருது இடையில எடுக்காமல் இருந்தோம்னா, இல்லையா? அந்த மாதிரி ஜென்மமாக நிறைய சாதனைகள்லாம் பண்ணி இந்த ஜென்மத்துலேயும் ஈஸியாக யோகாசனா பண்ண முடிஞ்சுது, பிராணாயாமா பண்ண முடிஞ்சுது, தியானம் பண்ண முடிஞ்சுது. 5 வயசு 6 வயசு சின்ன ஸ்கூல் கோயிங் டைம்லேயே ஸ்கூலுக்குள்ளே ஏறாமல் மரத்து மேலே உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரியெல்லாம் அவருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு நிறைய சம்பவங்கள். அதனால் அப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு, இதனால தான் எனக்கு முக்தி கிடச்சிருக்கு. அப்போது மெயினாக அதுக்கு யோகாசனா தான் காரணம் அப்படிங்கிறார். ஏன்னா யோகாசனா பண்ணி உங்களால் உங்களோட எனர்ஜி லெவலை மாற்றிக்க முடியும், உங்களோட சக்ராஸை எல்லாம் மாற்றிக்க முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும், ஸ்டிமுலேட் பண்ண முடியும், அதனால உங்களுக்கு உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கார். ஏன்னா அவருக்கு அவரோட சொந்த அனுபவம் அது. அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளவு தூரம் ஈஸியாக நமக்கு முக்தி கிடச்சிருச்சுன்னா எனக்கு கிடைச்ச அதே முக்தி மற்றவங்களுக்கு ஏன் கிடைக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதுதான் அன்றைக்கே சொல்லிட்டாரு, மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த முக்தியை தேடி போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க நினச்சா ஒவ்வொரு ஆளும், அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எவ்வளோ தூரம் நம்ம அதுக்காக முயற்சி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி, எவ்வளோ தீவிரமாக முயற்சி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நடக்கணும். அப்போது நான் எல்லாத்துக்கும் யோகாசனா சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் ஒரு பிளான் பண்ணி நிறைய இடத்துல போய் யோகாசனா சொல்லி கொடுக்குறார். அதாவது அதுக்குள்ளே என்ன உத்தேசம்னா, நான் பெற்ற பேர், நான் பெற்ற சந்தோஷம் இந்த வையகம் முழுக்க எல்லாத்துக்கும் கிடைக்கட்டுமே அப்படிங்கிற, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் எல்லாத்துக்கும் ஹைதராபாத் போகிறாரு, ஆந்திராவில் பல இடங்களுக்கு போகிறாரு, எல்லாத்துக்கும் யோகாசனா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல எல்லாம் அது எப்போவுமே அப்படி தானே, முதல்ல எல்லாம் யாரும் வரல, அப்புறம் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் அப்படி தேடி வராங்க. அப்படி ஒரு நாள் பெங்களூரில், இவர் மைசூரில் தான் இருக்கார், மைசூரில் ஒரு யோகா ஸ்கூல் மாதிரி தொடங்கி யோகாசனா சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஒரு 10 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 10 பேருமே ரொம்ப சீரியஸாக யோகாசனா கற்றுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்திருக்காங்க. அப்போ இவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சொல்லி கொடுக்குறாரு.
அப்படி தான் அவர் யோகா டீச்சர் ஆனதே. அப்போது ஒரு நாள் 1984 நடக்குது இது. ஒரு நாள் யோகா எல்லாம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அந்த இமோஷன்ஸ் எல்லாம், அதாவது சத்குரு என்ன பேசினார் ஏது பேசினாருன்னு தெரியல, ஆனால் அதை பற்றிலாம் சொல்லி கொடுக்கும்போது எப்படியும் ஒரு என்லைட்டன்மெண்ட் ஆன ஒரு யோகிகிட்ட நம்ம சும்மா உட்காந்து பேசினாலே நமக்கு மோட்டிவேட் ஆகிடுவோம் இல்லையா? அப்போ அவரோட அனுபவங்களையெல்லாம் சொல்லியிருப்பார். அப்போ அங்கே வந்த அந்த 10 பேரும் ரொம்ப அழுதாங்க. அதாவது அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் அவங்களோட உணர்ச்சி எல்லாம் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. அவ்வளோ தூரம் நல்ல ஒரு யோகாசனா கிளாஸாக இருந்தது. அதில் 4 மணி வரைக்கும் இவங்கெல்லாம் லஞ்சே சாப்பிடல, லஞ்சு சாப்பிடவே மறந்துட்டாங்க. அவ்வளோ நல்ல கிளாஸாக இருந்தது. அதுக்கப்புறம் 4 மணிக்கு எல்லோரும் சாப்பிட உட்காந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சத்குருவும் அங்கே உட்காந்து சாப்பிட்றாரு. டீச்சரும் பசங்களுமா அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. பசங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் இல்லை, பெரியவங்களுக்கு யோகாசனம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இப்படி மேலே நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு இவரையே பார்த்துட்ருக்கு. இவரை பார்த்தோன்னே சத்குருட்ட வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து அப்படி அழுது 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 உட்காந்துட்ருக்கு. சத்குரு என்ன நினச்சாரு, ஓகே காலையிலேருந்தே எல்லாத்துக்கும் இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான கிளாஸாக இருந்திருக்கு, எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்காங்க, அந்த மாதிரி தான் இந்த பொண்ணும் அழுது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல விட்டுட்டார், கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சாயங்காலமாக கிளாஸ் முடிஞ்சோடனே அந்த பொண்ணு ஒரு 21 வயசு பொண்ணு, விஜின்னு தான் பேர். அந்த பொண்ணு வந்து சத்குருகிட்ட பேசுது. கொஞ்ச நேரம் பேசிட்டு சாயங்காலமாக அது பெங்களூருக்கு கிளம்பி போயிடுச்சு. அந்த பேச்சிலேருந்து சத்குருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த பொண்ணு விஜிங்கிறது அந்த பொண்ணோட பேர், 21 வயசு, பெங்களூரில் ஒரு பேங்கில் வேலை செய்யுது. அது ஆல்ரெடி மேரீடு, டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, சத்குருவுக்கு அந்த விஜயை பார்த்த உடனே பழைய ஜென்மத்தோட ஞாபகம் வருது. அப்போ சத்குரு வந்து இதுக்கு முந்தின ஜென்மத்தில் சத்குரு ஸ்ரீ பிரம்மாங்கிற பேரில் சின்ன வயசுலேயே யோகியாகி அங்கே பல இடங்களில் அலைஞ்சு திரிஞ்சாருன்னு நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்படி அந்த போன ஜென்மத்தில் ஸ்ரீ பிரம்மாவாக இருக்கும்போது அவருக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த அக்காவுக்கு இந்த தம்பி மேலே ரொம்ப பாசம், ரொம்ப பிரியம். ஆனால் இந்த தம்பி வந்து சின்ன வயசுலேயே யோகியாக வீட்டை விட்டு வெளியேறினாச்சு, வெறும் ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு ஊராக திரியிறாரு, சில சமயம் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிர்வாணமாக நடக்கிறாரு. அப்படியெல்லாம் இருக்கும்போது சொந்த தம்பியானால் கூட நம்மளால் பக்கத்தில் போய் உட்காரவோ பேசவோ ஊட்டி விடவோ இல்லைன்னா சமையல் பண்ணி கொடுக்கவோ நமக்கு தோணாது. ஏன்னா தம்பி அந்த லெவலுக்கு போயாச்சு. அப்போது ஆனால் இந்த அக்காவுக்கு ரொம்ப ஆசை தம்பி மேலே. அப்போது இந்த விஜயை பார்த்த உடனே சத்குருவுக்கு கிளியராக புரிஞ்சு போச்சு, இது வந்து போன ஜென்மத்தில் என்னோட தமக்கையா அக்காவா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி விஜய் கிளம்பி போயாச்சு பெங்களூருக்கு. ஏன்னா அடுத்த நாள் கிளாஸு ஆஃபீஸ் போகணுங்கிறதுனால போயாச்சு. அப்போ பெங்களூர் போனதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. சரி, 82 84 வந்து உங்களுக்கு மொபைல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப்பு எதுவும் கிடையாது. அப்போல்லாம் வந்து நிறைய கம்யூனிகேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பேசிக்கணுன்னா ஃபோனெல்லாம் இருந்தது, ட்ரங்கால் பண்ணுவாங்க தூரத்துலேருந்து, அதெல்லாம் இருந்தது. ஆனால் மெயினாக லெட்ரு தான். நான்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன். எனக்கு லெட்டர் எழுதுறதுனால ரொம்ப பிடிக்கும். என்னோடய லெட்டரெல்லாம் படிக்கிறவங்கெல்லாம் கூட அதை ரொம்ப அனுபவித்து படிப்பாங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அவ்வளோ டீப்பாக இருந்தது. அப்போல்லாம் என்ன, ஒரு 10 பைசாவுக்கு போஸ்ட் கார்டு கிடைக்கும், இல்லாமல் ஒரு 15 பைசா 20 பைசாவுக்கு ஒரு நீள இன்லேண்ட் லெட்டர்னு ஒன்று கிடைக்கும், என்வெலப்பும்பாங்க ப்ளூ கலரில். அது 3ஆக மடக்கி
உள்ளே எழுதி 3 சைடு ஒட்டி அனுப்பலாம். அதில் நிறைய நான் எழுதியிருக்கேன் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். நேராக முதலையெல்லாம் இடம் விட்டு விட்டு எழுதுவேன். அதுக்கப்புறம் ஐயோ நிறைய எழுதணுமேனு சொல்லி குட்டி குட்டி குட்டியாக எறும்பு விடுற மாதிரி குச்சி குச்சி சின்ன சின்னதாக நிறைய எழுதி அனுப்பியிருக்கேன். அது மாதிரி விஜி சத்குருவுக்கு ஒரு லெட்ரு. அதில் வந்து அப்போல்லாம் சத்குருவை ஜக்கின்னு தானே கூப்பிட்றாங்க. அப்போ டியர் ஜக்கி அப்படின்னு எழுதணும்னு நினச்சி லெட்டரை எடுத்திருக்காங்க. ஆனால் விஜி எழுதும்போது தானாகவே டியர் பிரதர் அப்படின்னு தான் வந்திருக்கு. அது எதுனால அவங்க அப்படி எழுதுனாங்கன்னு அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் லெட்ரு வரும்போது டியர் பிரதர்னு தான் போட்டு எழுதினாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் சத்குருவுக்கு உண்மை விளங்கிடுச்சு, இது போன ஜென்மத்தோட என்னோடய அக்கான்னு. ஆனால் இந்த ஜென்மத்தில் அக்காவெல்லாம் நினைக்க முடியாது. அவங்க 2 பேருக்குள்ளே அன்பு மலர்ந்தது. லவ்வு, ரொமான்ஸு எல்லாம் ஆரம்பித்து கடைசியில் ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சத்குரு அவங்க அப்பாட்ட பேசியிருக்காரு, இப்படி எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணை பற்றியெல்லாம் விவரங்கள்லாம் சொன்னோன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சமும் இஷ்டம் இல்லை. அவங்க அப்பா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஜாதி என்ன, மதம் என்ன, குலங்கோத்திரமெல்லாம் என்ன, அவங்க அப்பா யார், ஏன் முதல் கல்யாணத்தில் டைவர்ஸ் ஆச்சு, முதலோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாரு. அப்போ தான் சத்குரு இப்படி யோசிக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, எனக்கு அவங்க அப்பாவை பற்றியோ முதல் கணவனை பற்றியோ எல்லாம் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த மதம் எந்த ஜாதின்னு கூட நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கல. அந்த பொண்ணு பேர் விஜி, அவ்வளோதான். பேங்கில் வேலை செய்கிறாங்க, 21 வயசு. எனக்கு அதுக்கு மேலே என்ன கேட்கவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவையோ முதல் கணவனையோ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. நான் கல்யாணம் பண்ணுறது இந்த பொண்ணை பற்றி எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டார். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு அவங்க 2 பேருமா போய் கல்யாணம் பண்ணி சத்குருவோட வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி ஒரு சின்ன வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே குடுத்தனம் பண்ணுறாங்க. ஓகேயா? இதுக்கு இடையில் விஜி வந்து பெங்களூர்லேருந்து பேங்க்கில் வேலை செஞ்சு மைசூர் பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க வாழ்க்கை இப்படியே போகுது. அதாவது வீக் டேஸ் எல்லாம் வேலை செய்கிறது, வீக்கெண்ட்ஸ் எல்லாம் மோட்டர் பைக்கில் ஊராக சுற்றுறது, காட்டுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுன்னு நல்லா ஜாலியாக இருக்காங்க. இதுக்கிடையில் சத்குருவுக்கும் நிறைய வேலைகள், அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு, செலவுகள் ஜாஸ்தி, அப்போ நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வேகம், அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் அங்கே பண்ணுறாரு. ஒரு இடம் வாங்கினார், அப்புறம் வேறு ஒரு மல்பெரி லீஃப் உள்ள ஒரு ஃபார்ம் தோட்டத்தில் பயிரிட்டார். அதெல்லாம் ஒரு நாள் அப்படியே தீக்கு இரையாயிடுச்சு. பேங்க் லோன்லாம் எடுத்து பண்ணார். அப்புறம் காட்டன் செடி வளர்ந்தார். அந்த மாதிரி அதாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக நிறைய வேலை செஞ்சு நிறைய பணமும் சம்பாதிச்சார். ஆனால் இதுக்கெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்குள்ள மனசில் இப்போவும் அந்த கண்ணில் அந்த மவுண்டன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த மவுண்டனோட இது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் மனசு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுது. அதாவது நீ இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு உண்டான குறிக்கோள் வேறு. நீ வந்து உன்னோட குருவோட ஆசையான ஒரு தியானலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறது தான் உன்னோட வேலை. நீ அதுக்காக தான் இந்த ஜென்மமே எடுத்திருக்க. அதையும் பார்க்கணும், அதுக்காகவும் முயற்சி பண்ணணும். வெறும் யோகா டீச்சராக இல்லாமல், வெறும் ஒரு விவசாயி மாதிரி இல்லாமல், உனக்கு ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு தான் நீ இந்த ஜென்மம் எடுத்திருக்க. அதை நீ முடிக்கணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதில் அவரும் எங்கேயாவது செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி
இந்த எங்கேயாவது மலை அடிவாரத்தில் செட்டில் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவர் மனசில் உண்டான ஆசை. அப்போது மலை அடிவாரத்தில் எங்கே போகலான்னு சொல்லி கோவாவிலேருந்து கேரளா பார்டர், கேரளா கடைசி வரைக்கும் பைக்கில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறார். எந்த இடம் நமக்கு செலக்ட் பண்ணலாம், எங்கே நம்ம செட்டில் ஆகலாம், எங்கே நமக்கு இந்த யோகா கிளாஸ் எல்லாம் நடத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் பேரோட அப் அண்ட் டவுன் பைக்கில் ஓடி இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. ஒன்றும் நடக்கலை. ஆனால் அவர் மனசு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்குது, தியானலிங்கத்தை பற்றி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் 1987 2 ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக கோயம்புத்தூர் போகிறார். அவர் பஸ்ஸு பிடிச்சி போகிறாரு. விடிய காலையிலே பஸ்ஸு கொண்டு வந்து கோயம்புத்தூரில் இறக்கி விட்டுட்டு போயிடுச்சு எல்லாரையும். சரி, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு 2 மணி நேரம் இருக்குது. சரி, நம்ம என்ன பண்ண முடியும், அங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே தன்னோட சூட்கேஸை போட்டுட்டு அது மேலே உட்கார்றார். உட்காந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே அந்த தியான நிலைக்கு போயிடுறார். அந்த தியான நிலைக்கு போகிறார். இந்த முக்தி கிடச்சிதே, 5 மணி நேரம் சாமுண்டி ஹில்ஸில் உட்காந்தாரு. 2 மணிக்கு போயிட்டு இறங்கி வரும்போது கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சு. அந்த 5 மணி நேரமும், அந்த 5 மணி நேரத்தில் இவருக்கு பழைய ஜென்மங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. நிறைய பழைய விஷயங்கள்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. இதே மாதிரி புத்தா கூட சொல்லியிருக்கார், கௌதம புத்தாவும் சொல்லியிருக்கார். அவர் ஏதோ கிட்டத்தட்ட ஒரு 400 ஜென்மம் எடுத்ததாக சொல்லியிருக்காரு. ஒரு ஜென்மத்தில் முயலாக இருந்தேன், ஒரு ஜென்மத்தில் ஆடாக இருந்தேன் அப்படின்னெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். அதே மாதிரி சத்குருக்கும் பழைய ஜென்மங்கள்லாம் ஞாபகம் வருது, பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஆனால் கூட ஒரு கிளாரிட்டி இல்லை, எங்கேயோ அங்கங்கே விட்டு போன மாதிரி. இப்போது இந்த 2 மணி நேரம் அந்த சூட்கேஸ் மேலே உட்கார்ந்துருக்கும்போது நல்ல கிளாரிட்டியோட பழைய ஞாபகம் எல்லாம் வருது. இனிமேல் அவர் என்ன செய்ய போகிறாரு, தியானலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் என்ன, யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, எந்த இடத்துல அவர் இதெல்லாம் செய்ய போகிறாருங்கிறதெல்லாம் அப்படியே பிளான் பண்ணி, இந்த ப்ளூ பிரிண்ட்டு, நம்ம ஒரு வீடு வைக்கிறதுக்கு முன்னே ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோம் இல்லையா, இந்த இடத்துல கிச்சன் வேணும், இந்த இடத்துல பூஜா ரூம் வேணும், இந்த இடத்துல பாத்ரூம் வேணும், முன்னாடி போர்ட்டிகோ வேணும், இத்தனை ரூம் வேணும், கிளியராக போடும். அந்த மாதிரி இனிமேல் இது வரைக்கும் என்ன நடந்தது முன் ஜென்மங்கள்ல எல்லாம், இனிமேல் என்ன நடக்க போகுது, இனிமேல் என்ன செய்யணும் அவர் அப்படிங்கிறத பற்றி அப்படியே கிளியராக ஒரு சார்ட் போட்ட மாதிரி அப்படியே அவர் மனசில் ஓடுது. அப்போ அவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதாவது ஸ்ரீ பிரம்மாங்கிற முந்தின ஜென்மத்திலையும் இதே கோயம்புத்தூரில் தான் அவர் யோகியாக அலைஞ்சு திரிஞ்சிருக்கார். அப்போ இந்த ஜென்மத்திலையும் நீ இந்த இடத்துல தான், இந்த மலை அடிவாரத்தில் தான் நீ செட்டில் ஆக போகிற, இங்கே தான் நீ தியானலிங்கம் நிறுவ போகிற, இப்படியெல்லாம் தான் பண்ண போகிற அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக யாரோ வரைபடம் போட்ட மாதிரி, அதை ப்ரோக்ராம் போட்டு கொடுக்குற மாதிரி அவருக்கு மனசில் தெளியுது. அப்போ அவர் டிசைட் பண்ணிட்டார், ஓகே, அப்போ இனிமேல் ஃப்யூச்சரில் நான் இந்த கோயம்புத்தூரில் தான், தமிழ்நாட்டில் இந்த கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன். ஏன்னா அவர் தெலுங்கு ஸ்பீக்கிங் ஃபேமிலி, அவர் பிறந்ததெல்லாம் மைசூர், படித்தது மைசூர், வளர்ந்தது மைசூர், கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் ஆரம்பித்ததும் மைசூர். ஆனால் நான் இந்த தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் வந்து செட்டில் ஆக போகிறேன், இங்கே தான் என்னோடய கடமையை நிறைவேற்ற போகிறேன், என்னோடய குருவோட ஆசையை நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுது. ஓகே, இது யார் மூலம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயமாக அவரோட குரு பழனிசாமி அவருக்கு காமிச்சு கொடுக்குறாரு. இதுக்கு தான் நம்ம சொல்கிறது, சுவாமி முக்தானந்தாவும் சொல்லியிருக்காரு, 2 விஷயம் வேணும் நமக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு. 2 விஷயம் ரொம்ப 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 அவசியம். ஒரு குருவோட துணை, ஒரு குருவோட வழிகாட்டுதல், கடவுளோட கிருபை.
இது ரெண்டும் இல்லாமல் நமக்கு முக்திங்கிறது சுட்டு போட்டாலும் வராது, கிடைக்காது. அப்போ அது ரெண்டும் இருக்கிறதுனால தான் சத்குருவால் பின்னாடி ஈஷா யோகா சென்டர்னு ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நிர்வகித்து நடத்திக்கிட்டு வராரு. அதுக்குண்டான அனுபவங்கள்லாம் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. தியானலிங்கம் பண்ணுறதை பற்றி நிறைய பேசியிருக்கார். தியானலிங்கம் நிறுவுறது, பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிறது ஒன்றும் விளையாட்டு இல்லை. நமக்கு ஒரு வீடு வேணால் கூட காசு இருந்தால் கட்டிடலாம். தியானலிங்கங்கிறது ஒரு வீடோ ஆஃபீஸோ வேற ஒரு ஸ்பேஸோ கிடையாது. அது அவ்வளோ பவித்திரமான ஒரு விஷயம். அப்போது அதுக்கு ஒரு குருவோட அனுகிரகம் இல்லாமல் நடக்காதுங்கிறது தான் இதில் நமக்கு புரியுது. அப்புறம் இந்த வீடியோ சம்மந்தித்த வரைக்கும் எனக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று, போன ஜென்மத்தில் அக்காவாக இருந்தவங்க அவங்களால தம்பி மேலே பாசத்தை கொட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களால கொட்ட முடியல, பாசத்தை காமிக்க முடியல. அப்போ அந்த பாசத்தை காமிக்கிறதுக்காக, அந்த அன்ஃபுல்ஃபில்டு இமோஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஜென்மம் விஜிங்கிற பேரில் ஒய்ஃபாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த 2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் சூட்கேஸ் மேலே உட்காந்துருக்கும்போது அவருக்கு எல்லா கிளாரிட்டியும் கிடச்சிச்சு. அதுக்கு காரணம் அவரோட குருவோட அனுகிரகம். இப்போ குரு கூடவே இருக்கார், நம்மளை எல்லாம் வழிகாட்டுறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே குரு இருக்காங்க. பழனிசாமி மாதிரி ஒரு குரு நமக்கு இல்லாட்டினா கூட சூட்சுமமாக நமக்கு ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. நம்ம எதாவது செஞ்சும்போது பாருங்கள், இது செய்யாத, அது செய், அப்படி போ, இப்படி கேளு, அப்படி பேசு அப்படின்னு நமக்குள்ள நம்ம மனசாட்சிங்கிறோம்ல, அதுதான் குரு. நம்ம ஸ்பிரிட் கைட்ஸ் நம்ம கூட நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம ரொம்ப ஜாஸ்தி அவங்கள நம்பினோன்னா அவங்க நம்மளை எல்லா விதத்துலேயும் வழிகாட்டுவாங்க. அது இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக எனக்கு அதை ஃபீல் பண்ணேன். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாக்கியெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நற்பவி நற்பவி நற்பவி.